முருகனுக்கான அருள், முருகனுக்கான பக்தர்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் உண்மை நிதர்சனம். எங்க பார்த்தாலுமே அடியன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகும்போது எதையாவது நல்லது விஷயம் நடக்கணும் அப்படிலாம் நினைச்சுன்னு போகும்பொழுது அப்படி முன்னாடி ஒரு வேல் போகுது, ஒரு காருக்கு பின்னாடி ஒரு வேல், இல்லை எங்கேயாவது அப்படியே முருகனுடைய திருவுருவம் அப்படின்னு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த முருகன் மேல இருக்கக்கூடிய அன்பு நம்பிக்கை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப எந்த விஷயம் நிறைய இருக்கோ அந்த சமயத்துல அதை வாங்கிடணும் இல்லையா? இப்போ ஒரு மார்க்கெட்ல ஒரு ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலர் காய் ரொம்ப மலிவா கிடைச்சதுன்னா மலிந்து இருக்கும் பொழுது அதை நிறைய நம்ம வாங்குவோம். அதே தான் இப்ப முருகனுடைய அருள் அப்படின்றது நிரம்ப இருக்கும் பொழுது அதை வாங்கறத விட நமக்கு என்ன வேலை? கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்கின்றோம். அறுபடை முருகர் கோயில்களாகட்டும், அதுலேயும் திருச்செந்தூருடைய அருமை புகழ் சொல்லவே வேண்டாம். பழனி, இப்படி மேலான தலங்கள் முருகருக்குனே நிறைய இருக்கு. வல்லக்கோட்டை, திருப்போரூர், கந்தசுவாமி கோயில், பாரிமுனை, விராலிமலை, மருதமலை, சொல்லிகிட்டே இருக்கலாமே. ஸ்ரீலங்கா போனால் கதிர்காமம், நல்லூர், முருகனுக்கான புகழ் எல்லாமே ஓங்கிக் கொண்டே இருக்கு.